ஹலோ மக்களே! வாங்க இன்னைக்கு கொத்து தோசை பண்ணலாம். பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் ஆஃப் பெப்பர், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மசாலா முட்டை நல்லா வதங்கின பிறகு ஒரு தோசையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோசையும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்ட பிறகு கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான கொத்து தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.